நெக்கி மேலாம் நன்னறி ஒழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி என்னையும் ஒருவனாகி தன்கடல் வைத்து ஆள்கின்றவராகிய எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை மனம் மொழி மெய்களினாலே பணிந்து இந்த ஆச்சிரமத்திலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற சுவாமி அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கையளித்திருக்கின்ற ஆசிரியர் செல்வவடிவேல் அவர்களையும் வணங்கி இந்த ஆச்சிரமத்திலே நடைபெற்று வருகின்ற வெள்ளி தோறும் நடக்கின்ற இந்த ஒரு நல்ல நிகழ்விலே சில வேளைகளிலே அடியேனுக்கும் சில சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களில் நமது சிந்தனைக்கு அகப்பட்ட சில விடயங்களை முருகப்பெருமானுடைய அடியவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியும் முருகப்பெருமானுடைய திருவருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கின்றது என்ற ஒரு பெருமிதத்தோடு இன்றைய நிகழ்விலும் முருகப்பெருமானுடைய சில பெருமைகளை அயில்வேலன் கவி என்று சொல்லப்படுகின்ற தலைப்பினூடாக சிந்திக்கலாம் என்று நான் யோசிக்கின்றேன். இந்த அயில்வேலன் கவி என்று சொல்லப்படுகின்ற அந்த தொடரை விளக்குவதற்கு முன்னல் முருகப்பெருமானுடைய பெருமைகள் பலவாறாக பல அறிஞர்களாலும் பல ஞானிகளாலும் பல சித்தர்களாலும் பேசப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில் முருகப்பெருமானுடைய ஒரு விடயத்தை மையமாக வைத்து அது எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு பொருத்தமுடையதாக இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சற்று சிந்தித்து இந்த தலைப்புக்குள்ளே நுழையலாம் என்று நான் நினைக்கிறேன். முருகப்பெருமானை பொறுத்தவரையிலே அவருக்கு 2 சக்திகள் இருக்கிறார்கள். தெய்வ யானை, வள்ளிநாயகி என்ற 2 சக்திகள் இருக்கிறார்கள். அந்த 2 சக்திகளும் ஒரு குறியீடாக நாங்கள் பாவனை பண்ணி பார்த்தால் அந்த 2 சக்திகளை அவர் அடைந்த அந்த வரலாற்றை வைத்துக்கொண்டு நாங்கள் பார்த்தால் அந்த வரலாற்றினூடாக எங்களுக்கு மிக ஆழமான ஒரு உண்மையை அவர் புரிய வைத்திருக்கிறார். நீங்கள் தெய்வயானை அம்மையை முருகப்பெருமான் எவ்வாறு திருமணம் செய்தார் என்று நீங்கள் வரலாற்றை நோக்கி பாருங்கள். சூரபன்மனை வென்றதன் பிற்பாடு இந்திரன் தனது மகளாகிய தெய்வயானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். இந்த தெய்வயானையை இவர் கொண்டு சென்று முருகப்பெருமானுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். இந்த வள்ளிநாயகியை முருகப்பெருமான் எவ்வாறு திருமணம் செய்கிறார் என்று நீங்கள் வரலாற்றை பார்த்தால் வள்ளிநாயகி ஒரு வேடர் குலத்திலே பிறந்து திணைப்புலத்தை காவல் செய்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற அந்த வள்ளிநாயகியை முருகப்பெருமான் தேடி சென்று திருமணம் முடிக்கிறார். 2 விஷயம். ஒன்று, தெய்வயானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். மற்றது, முருகப்பெருமான் வள்ளிநாயகியை தேடி சென்று திருமணம் முடிக்கிறார். இது ஒரு குறியீடாக நாங்கள் யோசித்து பார்த்தால் இந்த தெய்வயானை அம்மையை கிரியா சக்தி என்று சொல்லுகிறார்கள், வள்ளிநாயகியை இச்சா சக்தி என்று சொல்லுகிறார்கள். கிரியை என்று சொன்னால் இந்த செயல்களை நாங்கள் சொல்லலாம். கிரியை நெறியிலே நிற்கிறோம். கிரியை. இச்சை என்று சொன்னால் விருப்பம் என்று சொல்லலாம். அப்ப இச்சா சக்தியாக விருப்பத்துக்குரியவராக வள்ளிநாயகி அங்கே பதிவு செய்யப்படுகிறார். இப்ப முருகப்பெருமான் பிறக்கின்ற அந்த பிறப்பை பார்த்தால் இப்போ உமையம்மையார் வந்து திருமுலைப்பாலை கொடுத்து இந்த சரவண பொய்கையில் 6 பெண்கள் அவரை வளர்த்து முருகப்பெருமானாக அவர் அவதாரம் செய்தார் என்று நாங்கள் சுருக்கமாக நாங்கள் சமய பாடத்திலே படிப்போம். இப்போ கந்தர் அலங்காரத்திலே திருத்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலள சூரள குன்றள விம்மியலும் குருத்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓது குவலையமை என்று பதிவு செய்கிறார் அருணகிரிநாதர். உமையம்மையாருடைய அந்த ஞானப்பாலை உண்ட அந்த குழந்தை தெய்வம் அந்த முருகப்பெருமான் வள்ளிநாயகியை சென்று ஆட்கொள்ளுகிறார். இப்போ நாங்கள் கடவுளை வணங்குகின்ற பொழுது யோசிக்க வேணும், நாங்கள் தான் கடவுளை பிடிக்கிறோமே ஒழிய கடவுளுக்கு எங்களை பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் எப்பொழுதுமே சிந்திப்பதில்லை. நாங்கள் தான் கடவுளை பிடிக்கிறோம். நாங்கள் சென்றுதான் தெய்வயானையை போல சென்றுதான் கடவுளை பிடிக்கிறோம். ஆனால் வள்ளிநாயகியை தேடி முருகப்பெருமான் வருகிறார். அதுவும் ஒரு ஆன்மா, தெய்வயானையும் ஒரு ஆன்மா. ஆனால் இந்த ஆன்மா கடவுளை தேடி போகிறது. அந்த ஆன்மாவை தேடி கடவுள் வருகிறார். இந்த நுட்பத்தை புரிந்து கொள்ளும்.
பெரும்பை புனத்தினில் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை. இன்னொரு இடத்துல கந்தரலங்காரத்தில் பதிவு செய்கிறார், பெரும்பை புனத்தினில் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே என்று பதிவு செய்கிறார். பெரும்பை புனத்திலே, அந்த திணைப்புணத்திலே சின்ன அந்த திணைகளை காத்து கொண்டிருக்கின்ற அந்த வள்ளிநாயகியை விரும்புகின்ற அந்த முருகப்பெருமானை, இங்கே கொங்கை என்று சொல்லப்படுவது ஒரு பக்குவ நிலையை இங்கே குறிக்கிறது. பக்குவம் அடைந்தவர்கள், பக்குவம் அடைந்த அந்த ஆன்மாவை குறிப்பதற்காக சித்தாந்தங்களிலே இந்த கொங்கை என்ற ஒரு விடயத்தை பக்குவம் என்ற குறியீட்டுக்கு ஊடாக பயன்படுத்துகிறார். இந்த பக்குவம் அடைந்த அந்த ஆன்மாவை தேடி முருகப்பெருமான் வருகிறார், வந்து அவரை ஆட்கொள்ளுகிறார். பாருங்கள், நாங்கள் முருகப்பெருமான் எங்களை தேடி வர பண்ண வேண்டும் இல்லையா? தேடி வர பண்ண வேண்டும். ரெண்டாவது, ஒரு குரு தன்னுடைய சிஷியனுக்கு ஒரு பானையை கொடுக்குறார். அவர் கேட்குற கடவுள் எப்படி கும்பிடுறது என்று அவன் கேட்டதுக்கு அப்போ குரு சொல்கிறான், இங்கே வா என்றுட்டு ஒரு பானையை தூக்கி அந்த சிஷியன்கிட்ட கொடுக்குறார். கொடுத்தால் அந்த பானை ஓட்ட பானை. அவர் சொல்கிறார், இந்த பானைக்குள்ள தண்ணி நிரப்பி கொண்டு வா, எப்படி என்று நான் சொல்கிறேன். இப்போ இந்த சிஷியன் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஓட்டப்பானையை கொண்டே கிணத்தடியில் வச்சுட்டு வாளியால் தண்ணியை கிள்ளி ஊற்றுறான். குரு தானே சொன்னவர் அதை நிரப்ப சொல்லி. அப்போ அவர் ஊற்றுறார். ஊற்றுனா ஓட்டப்பானை நிரம்புமா? நிரம்பா. இவர் ஊட்டிக்கொண்டே இருக்கிறான். அப்போ அவன் வந்து கடைசியில் வந்து சொல்கிறான் குரு விட்ட, குருவே இது ஒரு முக்குத்தனமான வேலை, என்னால் இதை நிரப்ப முடியாது, இதை நிரப்ப முடியாது. குரு சொல்லுகிறார், இல்லை நிரப்பலாம். இப்போ குரு சொன்னால் மறு பேச்சில் தானே இல்லையா? இன்னொன்றான் நிரப்புறது யோசிச்சு பாருங்க, நிரப்பலாமா? ஓட்டப்பானைக்குள்ள தண்ணியை ஊத்துறோம், தண்ணி நிரம்ப இல்லை, ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ குரு சொல்றாரு, இல்லை நிரப்பலாம். சிம்பிளா சொல்றாரு, நிரப்பலாம். என்ன நிரப்புறது யோசிச்சு பாருங்க. ரெண்டாப்போ குரு சொல்ற சிஷியன், அப்போ நீங்கள் செய்து காட்டுங்க. அப்போ குரு அவனை பிள்ளை கூட்டி கொண்டு போய் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு தண்ணி இறைக்கிறார். ஒரு பெரிய பாத்திரத்துக்கு தண்ணி இறைச்சிட்டு ஓட்டப்பானையை தூக்கி தண்ணிக்க வைக்கிறார். இப்போ பார், பானை நிரம்பிட்டா இல்லையா? இப்போ பானை நிரம்பிட்டா இல்லையா? நிரம்பிட்டு. ஓட்டப்பானைக்கு நீ தண்ணியை ஊற்றினி, ஆனால் நிரம்ப இல்லை. ஆனால் அந்த ஓட்டப்பானையை தூக்கி நீ தண்ணிக்க வச்சோடனே என்ன செய்யிட்டு? நிரம்பிட்டு. இப்போ நாங்கள் கடவுளை எங்களுக்குள்ள ஊத்துறதுக்கு நாங்கள் தண்டிச்சு கொண்டிருக்கோம். எங்களுக்குள்ள ஊத்துறதுக்கு நாங்கள் தண்டிக்கிறோம். ஆனால் ஊத்துப்படுதா? இல்லை, வழிஞ்சு போகுது. ஆனால் எங்களை கொண்டே கடவுளுக்குள்ள வைக்கிறதுக்கு நாங்கள் தண்டிச்சால் வெற்றி பெறலாம். தண்டிச்சால் வெற்றி பெறலாம். அதை நாங்கள் முயற்சி செய்யறது பாருங்க. அப்படி தண்டிச்சால் தான் வள்ளிநாயகியை தேடி முருகப்பெருமான் வந்தது போல எங்களை தேடி அவர் வருவார். அவரை எங்களை தேடி வரப்பண்ண வேண்டும். அப்போ எங்களை தேடி வரப்பண்ண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்குதான் இல்லையா? இப்போ என்ன செய்தால் அவர் எங்களை தேடி வருவார்? அதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். என்ன செய்தால் அவர் வருவார்? அப்போ கந்தர் அலங்காரத்திலேயே இன்னொரு பாட்டு இருக்கு, மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் தன்னை வைதாரையும் ஆங்கு வாழ வைப்பான். இது ஒரு சின்ன தொடர், இது ஒரு 4 வரி பாட்டு. மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் தன்னை வைதாரையும் ஆங்கு வாழ வைப்பான். பொருள் என்னென்றா, இந்த வள்ளியை ஆட்கொண்ட இந்த முருகப்பெருமான் 3 தமிழால தன்னை பேசுகிற ஆட்களை கூட வாழ வைப்பார். பேசுகிற ஆட்களை கூட வாழ வைப்பார். திருவாசகத்தில் மணிவாசகர், ஏசினும் யானுன்ன ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டா என்று அங்கே பதிவு செய்வார். நான் பேசினாலும் அழுதாலும் குலைந்து அழுதாலும் என் பிழைக்கு நான் வருந்தினாலும் என்னை நீ விடமாட்டாய், விடுதி கண்டாய், விடாத, என்ன பிடிச்சுக்கொள், என்ன பிடி கேட்குது. அந்த இங்க மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் தன்னை வைதாரையும் அங்கு வாழ வைப்பான். 3 தமிழால அவரை பேசி நீங்க பாட்டு பாடினாலும், ஆனால் நல்ல தமிழாயிருந்தால் அந்த முருகப்பெருமான் எங்களை வாழ வைப்பான் என்று சொல்லி பதிவு செய்தால் பாருங்க. நாங்கள் ஒரு நுட்பத்தை பதிவு செய்யணும். எப்படி அந்த முருகப்பெருமானை பாடுறதுக்கு பழகிட்டோம் என்றால் காணும் என்றதுதான் இன்றைய தலைப்பு. அயில்வேலன் கவி பாடும் முருகப்பெருமானை என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம், பாடுங்க. உங்களோட பாட்டில் இருந்து என்ன செய்யணும்? பாடும். அது சங்கீத ஞானம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவரை பாடணும். அதுக்கு தான் அந்த தொடர் முத்தமிழால் வைதாரை. நீங்க பிள்ளையா பாடினாலும் பரவாயில்லை, அது எப்படி என்றதை பேருந்து கொஞ்சம் விளக்கி போட்டு நான் இதை முடிப்பேன். பாருங்கள், பாடும்.
நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை முருகப்பெருமானுடைய புகழை ஒரு இடத்துல இருந்து நாங்கள் பாடுறோம். அவர் எங்களை தேடி வருவார், நீங்கள் அவரை தேடி போகணும். அவர் உங்களை தேடி வருவார், நீங்கள் ஒரு இடத்துல இருந்து அவரை பாடுங்கோ, அவரை பாடுங்கோ. இப்ப கந்த சக்தி கவசத்துல சொல்லுவீங்க இல்லையா, யானுனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை, யானை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை. பாருங்க, நான் பாடினால் என்னை தொடர்ந்து இருக்கும் எந்தை முருகன், நான் பாடினால் அவர் என்ன தொடர்ந்து என்ன செய்வார், வந்து கொண்டிருப்பார். இப்படி கணக்கிடங்கள்ல இந்த பாட்டின் சிறப்பை அவையர் வழிபடுத்திக்கணும். இப்ப திருவாசகத்துக்குள்ள போனாலும் அப்ப கணக்கு சொல்லுவார், அந்த பாடணும் பாடணும் சொல்லி பாட்டுகள் கணக்கு இருக்கு. இப்ப ஆடுகின்றலை கூத்துடையான் கலர்க்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றலை. பாருங்க, பாடுகின்றலை என்புருகி பாடுகின்றலை, என்புருகி பாடுகின்றலை. அப்ப பாடுற என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் முருகப்பெருமானை நோக்கி செய்ய வேணும் என்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்துறது தான் இன்றைய பேச்சினுடைய சாராம்சமாக இருக்கும். அப்ப இதுல பார்த்தீங்கன்னா அப்ப இந்த பாடுறது, அப்ப பாடேக்குள்ள ஒன்று செய்யணும் என்று எப்படி சொல்றார் என்றால், வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி கசிந்து உள்ள போதே கொடாதவர், பாடி கசிந்து உள்ள பொழுதே கொடாதவர் வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே. இந்த தொடர் முக்கியம். இப்ப வேடிச்சி கொங்கை பாருங்க, எல்லா இடத்தையும் வள்ளியைத்தான் பதிவு செய்கிறார். வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி கசிந்து உள்ள போதே கொடாதவர். இங்க கொடுக்கிறது என்ற ஒரு தானத்தை பற்றியும் அங்க சொல்றார், அதை பற்றியும் பார்க்கலாம். சொல்றார், அப்ப இந்த தொடாதவர் வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே. இப்ப நாங்கள் எல்லாரும் அவரை பாடாமல் எங்களுடைய வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் இல்லையா. நாங்கள் பாடுறேன், நாங்கள் எங்கட பாட்டுக்கு இருக்கிறோம், ஆனா அவரை பாடுறேன். அப்ப பாடினால்தானே அவர் எங்களை நோக்கி வருவார். அப்ப பாடலுக்கு ஒரு சக்தி இருக்குத்தானே. பட் சாதாரணமாக யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நெருக்கடா இருக்குது இல்லையா, எங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமா இருக்கு, மனம் இறுக்கமா இருக்குதுன்னு சொன்னா நாங்கள் ஒரு பாட்டை கேட்டோம்னா என்ன செய்யறோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ பாட்டை கேட்டோம்னா நாங்கள் ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா. ஒரு பாட்டை கேட்டுக்கிறோம். நான் இப்போ அண்மையில சில இளம் பையன்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னா, இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆள் காதலிக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, காதலில் தோல்வி விட்டுட்டார் என்றால் அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அப்போ நான் இப்போ கொஞ்சம் அந்த இளம்பையன்களோட வேலை செய்யக்குள்ள அவங்களை கேட்குறது, இப்போ நீங்கள் காதலி கேட்க என்ன பாட்டு பாடுறீங்க, காதலில் தோத்தா என்ன பாட்டு பாடுறீங்க, அப்படி ஏதாவது இருக்கா என்று அண்மையில் 16-17 வயது படியங்களை கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அண்ணன் இப்போ நாங்கள் இந்த இடைக்கால பாட்டுகளை தான் கொஞ்சம் பாடுறோம், என்னண்டு இடைக்கால பாட்டுகளை தான் பாடுறோம், இப்பத்திய பாட்டுகளை அப்படி ஒரு ஃபீலிங்கோட பாடலாதுன்றது அந்த 17-18 வயது ஆட்கள் இருந்த கருத்து. எந்த கருத்து இல்லை, நீங்கள் எந்த கருத்து நான் சொன்னா சொல்லுவீங்க, இவருக்கு வயது போட்டு இவருக்கு இப்பத்த பாட்டு தெரியாது. ஆனால் இப்பத்த பாட்டு தெரிஞ்சவன் தான் சொல்றான், ஒரு ஃபீலிங்கா நான் அதை அனுபவிக்கணும்னா கொஞ்சம் இடைக்கால பாட்டுக்குள்ளதான் நான் போறேன். அது உண்மையா இருக்கும் நினைக்கிறேன். சில இன்னும் 18 வயது சிலது சொல்லுது சவுந்தரராயன் பாட்டி அதை ரசிக்குது இல்லையா, ரசிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறோம், நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறோம். ஏன்னா இது சாதாரணமான வாழ்வியலுக்கு பாருங்க, ஒரு பாட்டை நாங்கள் கேட்கைக்குள்ளேயே தளர்வாகிறோம் என்றால் நாங்களே பாடினால் எப்படி இருக்கும். அதுக்கு எல்லாரும் இப்போ இருக்கிற புதிய சிங்கர்கள் மாதிரி பாடணும் இல்லை, சூப்பர் சிங்கரில் போய் தான் பாடி வரணும் இல்லை. எங்கட பாட்டில் ஒவ்வொரு தடவை நீங்கள் பாருங்கள், உங்களை அறியாமல் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை பாடுற இல்லையா, நாங்கள் ஏதோ எங்கட குரலை கேட்டின வகையில் என்ன செய்வோம், பாத்ரூம்லையோ அல்லது வீட்டு ரூம்லையோ என்னைவோம் பாடுவோம் இல்லையா, மனம் திறந்து பாடும். சில சைக்கிளில் போகக்குள்ள அல்லது மோட்டர் வெஹிக்கிளில் போக, சில இரவுல தனிய மோட்டர் வெஹிக்கிளில் போக பயத்தை இல்லாமல் ஆக்குறதுக்கு பிளத்தா பாடுவோம். இப்போ சிலது என்ன செய்யுது, இந்த இதை போட்டுக்கொண்டு அப்படியே கேட்டுக்கொண்டு போகுது, ஏதோ ஒன்றை போட்டு கேட்குது, வெளிச்சத்தை விடாமல் உள்ள கேட்டுக்கொண்டு போகுது. அப்போ பாடுற, அப்போ பாட வெளிக்கிட்டால் நாங்கள் கொஞ்சம் தளர்வாகிடும். அப்போ தளர்வாகினால் வாழ்க்கையை சந்தோஷமாக நாங்கள் வாழலாம். ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது என்று சாதாரணமாக சொல்லி, அப்போ இந்த பாடுறன்ற ஒரு விஷயம் பாருங்க சமயத்துக்குள்ளே இருக்கு. இப்போ நாங்கள் பஜனை என்று சொல்கிறோம், பாட்டு என்று சொல்கிறோம், இப்படி ஒன்றா பக்தி பாட்டுகள் பாருங்கள், எங்கள்கிட்ட சமயத்தில் ஞாபகமான பாட்டுகள் இருக்கு. ஆனால் அந்த பாட்டுகளை பாடணும்னா கொஞ்சம் தமிழ் அறிவும் தேவை. அதான் அடுத்த பிறகு தமிழ் அறிவும் தேவையாக போயிடுது, ஏன்னா அவ்வளோத்துக்கு உச்சமாக போயிட்டு சில சொல்லி பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இந்த முருகப்பெருமானை பாடுறதுக்கண்டு கணக்க பாடல்களை எங்களுடைய முன்னோர்கள் ஞானிகள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் திருப்புகழ் என்று தொடங்கினீங்கன்னா திருப்புகழில் 1000 சொச்ச பாட்டு இருக்கு. அவர்கள் இந்த பாடின கந்தர் அலங்காரம் இருக்கு, கந்தர் அந்தாதி இருக்கு, கந்தர் அனுபூதி இருக்கு, வேல் விருத்தம் இருக்கு, சேவல் விருத்தம் இருக்கு, மயில் விருத்தம் இருக்கு இல்லையா.
இப்படி இந்த கந்த சஷ்டி கவசம் 6 படை வீட்டுகளுக்கும் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு, இவ்வளவும் இருக்கு எங்களுக்கு. அப்ப இவ்வளத்தையும் நாங்கள் பாடி பரவ வேணும் என்றால், அப்ப பாடினால் என்ன நடக்கும் பாருங்க. பாடேக்குள்ள என்ன நடக்குது? அவற்றை நாமங்களை நாங்கள் சொல்றோம் இல்லையா? இந்த நாமங்கள் என்ற விஷயம், இப்ப கடவுளை விட அவருடைய திருநாமத்துக்கு பவர் இருக்கு. கடவுளை விட அவற்றை திருநாமத்துக்கு பவர் இருக்கு. அதை நாங்கள் அழுத்தி பார்க்கணும். இப்ப தங்கம் இருக்கு, ஒரு கட்டி தங்கம், ஆபரணங்களும் இருக்கு இல்லையா? சங்கிலி காப்பு எல்லாம் இருக்கு. தங்கத்திலேருந்து அந்த ஆபரணங்கள் செய்தது. இப்ப நீங்கள் எங்கேயும் போகணும்னா தங்கத்தை தூக்கி தலை வச்சுன்னு போவீங்களா? எதை தூக்கி போடுவீங்க? நகையத்தான் தூக்கி போடுவீங்க. ஏன்? அது ஆபரணம் ஆக்கப்பட்டிருக்கு. ஏன்? கட்டி தங்கத்தை பயன்படுத்தலாம். கடவுள் கட்டி தங்கம் மாது, ஆனா அந்த நாமம் ஆபரணம் மாது. அது எங்கேயும் போய் என்ன செய்யலாம்? சொல்லிக் கொண்டு போகலாம், பயன்படுத்தலாம். இப்ப நமச்சிவாயன்னு சொல்லலாம் இல்லையா? சிவாய நமன்னு சொல்லலாம், ஓம் சரவணபவன்னு சொல்லலாம். அந்த நாமங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். அப்ப இந்த நாமங்களை எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் அவருடைய பாடல்களுக்குள்ள பதிச்சு வச்சிருக்கிறார்கள். அந்த ஆபரணம் தான் பாடல்கள். அப்ப அந்த பாடல்களை பாடுகின்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி அந்த பாடுகின்ற நிலையை உருவாக்கினால்தான் எங்களுடைய சந்ததியும் நல்லாக வரும். இப்ப அண்மையில் ஒரு குறிப்பில் பார்க்கல, இப்ப நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது கேள்விப்படாட்டிக்கு, இந்த பண்டிதமணி கணபதி பிள்ளை என்ற ஆள் இருந்தவர். இப்போ அவர் ஒரு குறிப்பு எழுதியிருந்தார். அதை எப்படி எழுதி இந்த குறிப்பு அன்றைக்கு நான் அதை பார்க்கல, இன்றைய நிலைமையோடு ஒப்பிட்டு பார்க்கல, பட் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனத்தில் அதை சொல்லி இருக்கிறார்கள். அவர் சொல்றார் எப்படி என்றால், எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆன்மா இந்த பூமியில பிறக்கிறதுக்கு, எதிர்காலத்தில் ஒரு ஆன்மா, அதாவது இந்த கலியுகத்தில் ஒரு ஆன்மா, ஒரு நல்ல ஆன்மா இந்த பூமியில பிறக்கிறதுக்கு எந்த கருவறை தயாராக இருக்கிறது பாருங்கள். ஏனென்றால் அப்ப அந்த கருவறை எப்படி இருக்கணும்? சிவபுராணத்தை படிச்சிருக்கணும், கந்த சஷ்டியை படிச்சிருக்கணும், கந்தர் அனுபூதியை படிச்சிருக்கணும். இப்படி இதுகளை படிச்சு 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 தூய்மையாக இருக்கிற கருவறை என்ன பாருங்க. ஒரு மனுஷன், ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு கருவறை எங்க இருக்கு? இப்ப இல்லை, உண்மைதானே அது? இப்ப அந்த கருவறை எங்க? இப்படி ஒரு நல்ல பக்திமயமாக, பக்தி பரவசத்தோட ஒரு நல்ல ஆன்மா இங்க இறங்கி வாரதுக்கான அடிப்படையோட இருக்குதா? இது உங்களுக்கா பாருங்க. இந்த கேள்வி அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் அது பார்க்கின்ற பொழுது இன்று அது சரியான பொருத்தமாக இருக்கிறது. நீங்கள் கருவறையை சுத்தமாக வைக்கவில்லை என்று சொன்னால், அது தூசுபடைந்திருந்தால் கருவறைகள் மலடாகி போகின்றன. அந்த கருவறைகளில் இருந்து பிறக்கின்றவர்களும் கலியுகத்திலே பல்வேறு கோலம் கொண்டு நிற்கிறார்கள். இதைத்தான் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அது பாட்டு. அப்ப அந்த கருவறையை சுத்தமாக்கின்ற வேலையை எது செய்கிறது? பாட்டு செய்யுது. அம்மா பாடணும், அப்பாவும் பாடணும். எங்க? தங்களோட சாமியரையில ஒரு கொஞ்ச நேரமாவது இதை பற்றி ஒரு சிந்தனை எங்களோட மனதுக்குள்ள இருக்கணும். ஆனால் எங்களோட சிந்தனைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது? டிவியினுடைய சின்னத்திரை நாடகங்களிலே இருக்கிறது, திரைப்படங்களிலே இருக்கிறது. நேற்று ஒரு அன்பர் சொன்னார், இப்ப அந்த வீடுகளுக்குள்ள எல்லாம் ஒரே வன்முறை நடக்கிறதுக்கு அது ஒரு காரணம். ஏன்? அந்த நாடகங்களை நீங்கள் பாருங்கள், எப்படியெல்லாம் உறவுகளுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தலாமோ அப்படியான குழப்பங்கள் அனைத்தையும் அந்த நாடகங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. குயுக்திகளை உங்களுக்குள்ளே பூட்டி வைத்திருக்கிறது. அப்ப ஒருவர் புனிதமானவராக இருந்து அதை பார்க்க முடியாத ஒரு தன்மையிலே தான் அந்த நாடகங்கள் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற கருவறைக்குள்ளே உருவாகின்ற குழந்தை, இப்படி இருக்கின்ற மனநிலையோடு இருக்கின்ற பெற்றோர்களுக்கு உருவாகின்ற குழந்தை எப்படி ஒரு நல்ல புனிதமானவனாக வர முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதுதான் முக்கியம். அது பெற்றோர் கூட எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றாவே சொன்ன நாங்கள் இப்படி இல்லை, ஆனால் இவங்களே இப்படி இருக்கிறான். நீங்கள் அப்படி இல்லை, ஆனால் உள ரீதியாக எப்படி இருக்கிறீர்கள் என்றுதான் முக்கியம் இல்லையா? உள ரீதியாக நீங்கள் பக்குவமாக இருக்கிறீர்களா என்றால் இல்லை. அப்ப பாருங்க, ஒரு பாட்டு. அப்ப அந்த நாமங்களை பயன்படுத்துறது. இந்த நாமங்களை பயன்படுத்தினால் இறைவனுடைய திருவருள் ஒரு 3 விதமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று பெரியவர்கள் பதிவு செய்கிறார். 3 விதமாக கிடைக்குமா? சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போகிறேன். திருஷ்டா பலம் என்று ஒரு விஷயத்தை சொல்றாரு. இறைவனை நாங்கள் பாடினால் அவனுடைய பலன் எங்களுக்கு 3 விதமாக கிடைக்குமா? திருஷ்டா பலம், மற்றது அதிர்ஷ்டா பலம், மற்றது திருஷ்டா அதிதிருஷ்டா பலம் என்று 3 வகையாக கிடைக்கும். இந்த திருஷ்டா பலம் என்னென்றால், நாங்கள் இந்த நாமத்தை சொல்லிக் கொண்டு வந்தால் அவன் நேரடியாகவே வந்து எங்களுக்கு உதவி செய்வான். அப்படி நேரடியாக வர்றதை திருஷ்டா பார்வை, எங்களுடைய பார்வைக்கு படக்கூடிய மாதிரி அவனுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு கிடைக்கும். இதற்கு புராணங்களிலே கணக்கு கதைகள் இருக்கிறது. பாகவதத்துக்குள்ளே போனால் அதுக்கு கணக்கு கதை இருக்கு. அதே மாதிரி திருஷ்டா பலம் என்று சொன்னால் பார்வைக்கு புலப்படாமல் நின்றும் அவன் எங்களுக்கு உதவி செய்வான். அதுக்கு ஒரு உதாரணம் பாஞ்சாலி இந்த துகிலுரிய சம்பவத்தை சொல்லுவேன் பாருங்க. பாஞ்சாலி சபையில துகில் உரியப்படுகிறது. அவள் கத்துறாள் கோவிந்தா என்று கத்தினால் கிருஷ்ணன் அங்க வரையில்லை. ஆனால் கோவிந்தா என்ற அந்த நாமத்தை சொல்லுகின்ற பொழுது அவர் எங்கோ இருந்து கொண்டு அவளுக்கு துகிலை கொடுக்கிறார்.
இது அதிர்ஷ்டாபலம் என்ற பார்வையில் அவர் புலப்படையில, ஆனால் அவற்றை அருள் எங்களை வந்து சேரும். இப்ப இதுக்குள்ள இருக்கிற அடியவர்களுக்கு இந்த அனுபவங்கள் இருக்கலாம். சிலர் முருகனுடைய நாமத்தை சொல்லி சொல்லியே திருஷ்டாபலத்தையும் அனுபவித்திருப்பார்கள், அதிர்ஷ்டாபலத்தையும் அனுபவித்திருப்பார்கள். இந்த திருஷ்டா அதிர்ஷ்டாபலம் என்று சொன்னால் என்னென்றால், அவன் நேர வந்து உதவி செய்து எங்களுக்கு முத்தி அளிப்பதை அந்த திருஷ்டா அதிர்ஷ்டாபலம் என்பது சொல்லுகிறது என்று பெரியவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த 3 வகையான விடயங்களுக்குள்ளே நாங்கள் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி பலனை அனுபவித்திருப்போம். அது உங்களுக்கு சமர்ப்பணம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கேள்வியை கேட்டால் அது உங்களுக்கு ஒரு பலனாக வந்து அடைந்திருக்கலாம், சிலர் அதை அனுபவித்திருக்கலாம். ஆனால் அதை நாங்கள் பார்க்குற கண்ணங்களுக்கு இல்லாட்டிக்கு அது எங்களுக்கு தெரியாது. பார்க்குற கண் இல்லாட்டி எங்களுக்கு தெரியாது. வேணா நாங்கள் துன்பம் என்று சொன்னோன்னே யோசிக்கிறோம், கடவுள் எங்களுக்கு அருள் செய்யல் என்று நினைக்கிறோம். பாகவதத்தில் ஒரு குறிப்பு இருக்கு. கிருஷ்ணர் கேட்கிறார், குந்திட்ட வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேணும், உனக்கு என்ன வரம் வேணும் என்று கிருஷ்ணர் குந்தியை கேட்கிறார். பாகவதத்தில் குந்தி கேட்கிறார், பெருமாளே எனக்கு எல்லா துன்பத்தையும் நீ எனக்கு தர வேண்டும், எல்லா துன்பத்தையும் நீ எனக்கு தர வேண்டும் என்று குந்தி கேட்கிறார். அப்போ கிருஷ்ணர் கேட்கிற, நீ ஏன் துன்பத்தை கேட்கிறாய் என்னன்னா, இப்போ குந்தி சொல்றா, எனக்கு நீ மகிழ்ச்சியை தருவாயாக இருந்தால் உன்னை நான் மறந்து விடுவேன், உன்னை நான் மறந்து விடுவேன். நாங்களும் அப்படித்தானே பாருங்க, சந்தோஷமா இருக்க கடவுள் நினைப்போமா? இல்லை தான். துன்பம் வந்தோம், நான் கடவுளே சந்நிதியானே என்னப்பா நீ எனக்கு இப்படி சோதனையை தார. இப்போ இந்த சோதனை முடிஞ்சா சந்நிதியான் பயில் நாங்கள் பாஸ் இல்லையா? சந்நிதியான் பயில் நாங்கள் பாஸ். பாருங்க, துன்பத்தை கேட்கிறார் குந்தி. பாகவதத்தில் துன்பத்தை கேட்கிறார் குந்தி, எனக்கு துன்பத்தை வரமாகத்தா. ஜென் என்று சொன்ன ஒரு மதம் இருக்குது, பௌத்தத்தில் மிக ஆழமான ஒரு மத பிரிவு ஜென். அந்த ஜென்னில் ஒரு தொடர் இருக்கு. நோய் என்பது ஒரு வரம் என்று சொல்லி சொல்லுகிறார். நோய் என்பது ஒரு வரம். அப்போ நோயை வரமாக பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கின்ற ஒரு பக்குவத்தை உருவாக்கி வைத்திருப்பதுதான் வாழ்க்கைக்கு சரியானது என்பதுதான் அந்த ஜென்னினுடைய அடிப்படை தத்துவம். பாருங்க, துன்பத்தை அவர் கேட்கிறார். அப்ப துன்பத்தை தந்தால் தான் இந்த நாமத்தை நான் என்ன செய்வேன், பரீட்சை செய்து கொண்டு இருப்பேன் என்பது அவருடைய ஒரு அடிப்படை கருத்து. அப்ப பாருங்கள், அந்த முருகனை பாட வேண்டும், பாடல்கள் இப்படியெல்லாம் கணக்க இருக்கிறது. அப்ப இந்த பாடல்களினுடைய சில விரிவுகளை சொல்லி போட்டு போறேன். அதை அறிஞ்சு கொண்டால் நீங்க அதுக்குள்ள போறதுக்கு சில வேளை தண்டிச்சு பார்க்கலாம். இப்ப இந்த முருகனை பாடுகிறதுல மிக பழமையான ஒரு பெருமையான ஒரு பாடல் இருக்கிறது, திருமுருகாற்றுப்படை. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமுருகாற்றுப்படை. நீங்கள் திருமுருகாற்றுப்படை எடுத்து பாருங்க. திருமுருகாற்றை எடுத்து பார்த்தால் 315 வரி இருக்குது. 315 வரிகள் இருக்கு. 6 படை வீட்டுக்கும் அவர் பாடியிருக்கிறார். பாருங்க, திருமுருகாற்றுப்படை சங்க காலத்தில் ஒரு பெரிய நூலாக இருக்கு. அப்ப இந்த திருமுருகாற்றுப்படைய பாடைக்குள்ள அதனுடைய தொடக்கம் எப்படி இருக்கு பாருங்க. உலகம் உவப்ப வலநேர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேண்விளங்கு அவிரொளி உருணர் தாங்கிய மதனுடை நோந்தால் செருணர் தேய்த்த செல்லுரல் தடக்கை மறுவில் கற்பில் வாழ்நுதல் கணவன். இப்படி போகுது. ஏதாவது விளங்குதா? ஏதாவது விளங்குதா? தமிழ் தானே, ஏதாவது விளங்குதா? உலகம் உவப்ப வலநேர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேண்விளங் அவிரொளி உருணர் தாங்கிய மதனுடை நோந்தால் செருணர் தேய்த்த செல்லுரல் தடக்கை மறுவில் கற்பில் வாழ்நுதல் கணவன். இப்படி போகும். பாருங்க, இந்த தமிழை கேட்டவன் முருகன். இந்த தமிழை மாறு கேட்டது முருகன். அப்ப முருகனுக்கு இந்த தமிழும் இனிக்கும். அப்ப அவர் அங்க சொல்றார் பாருங்க, திருமுருகாற்றுப்படையில இப்படி சொல்றார். அப்ப இந்த திருமுருகாற்றுப்படையை பாட வேண்டும் என்றே எங்களுடைய அறிஞர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறார். திருமுருகாற்றுப்படையை ஒவ்வொரு நாள் காலமையிலும் பாராயணம் பண்ணுவது மனித வாழ்க்கைக்கு மிகவும் சிறந்தது என்று அடித்து சொல்லுகிறார். ஆறுமுகனார் கூட அப்படி பாராயணம் பண்ணுவார் என்று சொல்லி அவருடைய வரலாற்றிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அப்படி செய்திருக்கிறார்கள், அதை பதிவு செய்திருக்கிறார். திருமுருகாற்றுப்படையை பாராயணம் பண்ணுவது. அப்ப இந்த திருமுருகாற்றுப்படையை நீங்கள் பாராயணம் பண்ணினால், அப்ப அதுக்குள்ள நீங்கள் போனால் அந்த முருகப்பெருமானுக்கு 6 முகம் இருக்கு. அந்த 6 முகத்துக்கும் என்னென்ன தொழிலை அந்த 6 முகம் செய்யுது என்று அதில் விரிவாக இருக்கு. நீங்கள் வேணுமெண்டா படிச்சு பார்க்குறோம், அதை உரியோட சேர்த்து படிச்சு பாருங்க. இப்போ உதாரணமாக ஒரு முகம், மாயிருள் ஞாலம் மறுகின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்றே ஒரு முகம். இந்த உலகம் ஒளி பெற்று விளங்குறதுக்கு ஒரு ஒளியை கொடுக்கிறது ஒரு முகம் என்று அங்கே பதிவு செய்கிறார். மாயிருள் ஞாலம் மறுகின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம். இது தமிழ், ஒளியை கொடுக்குது. அடுத்தது, ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே. இது முக்கியமான. சங்க காலத்திலேயே அவர் பதிவு செய்கிறார். எப்படி ஒரு முகத்துக்கு வேலை என்னென்றால், இந்த 6 முகத்தில் ஒரு முகத்துக்கு என்ன வேலை என்றால்,
ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலில் உவந்து வரம் கொடுத்தன்றே ஒரு முகம். என்ன வேலை அந்த முகத்துக்கு? அன்போட வந்து தன்னை வணங்குற ஆட்களுக்கு வரம் கொடுக்கிறது தான் ஒரு முகத்துக்கு வேலை. பாருங்க, ஒரு முகத்தை எங்களுக்காண்டி ஒதுக்கி வச்சாச்சு. இது உங்களுக்கு இந்த முகம் உங்களுக்கு தான். ஆர்வலர் என்றால் மிகுந்த ஆர்வமாகிய அன்போட வந்து ஏத்தோணும். ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலில் உவந்து வரம் கொடுத்தன்றே ஒரு முகம் என்று பதிவு செய்கிறார். மந்திர விதியின் மரபுலிவளா அந்தனர் வேள்வி ஓர்க்குமே ஒரு முகம். அது அந்த வேள்வியல் சடங்குகள் இதுகள் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு அருள் செய்யும் ஒரு முகம் என்று சுருக்கமாக அதை சொல்லலாம். மற்றொரு முகம் இருக்கு, எஞ்சிய பொருள்களை ஏமுற நாட திங்கள் போல் திசை விளக்குமே ஒரு முகம் என்று. இப்படி 6 முகங்களுடைய பெருமையை அவர் செலுத்தி கொண்டு போறார். அப்ப இந்த 6 முகங்களும் 6 வகையான தொழில்களை செய்கிறது. எங்களுக்கு முக்கியம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலில் உவந்து வரம் கொடுத்தன்றே ஒரு முகம். அப்ப நீங்க ஆர்வமோட அன்போட அவரை பாடினால் உங்களுக்கு நிச்சயம் அவருடைய வரமும் அருளும் கிடைக்கும். ஏனென்றால் கந்தனை கலியுக தெய்வம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப கலியுக தெய்வம் என்று சொல்லி அவனுடைய வரத்தை நாங்கள் பெற வேணும் என்று நாங்கள் முக்கியமாக பார்க்கிறோம். அப்ப இந்த முருகப்பெருமானை பாருங்க, அதுக்குள்ள மிக நுட்பமாக ஒரு பொருள் வச்சிருக்கிறார். அந்த திருமுருகாற்றுப்படையில பழனி பதியில போய் பாடுற ஒரு பாட்டுல அந்த முருகப்பெருமானை வணங்க போற ஆக்கள் எப்படி இருக்கணும். இது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாட்டு. இந்த முருகப்பெருமானை வணங்க போற ஆக்கள் எப்படி இருக்கிறோம் என்றதை அவர் தண்ட மொழியில பதிவு செய்கிறார். சுருக்கமாக நான் அதை சொல்லி அங்கால கடந்து போறேன். பாருங்கள், சீரை தைய உடுக்கையர் சீரோடு வலம்புரி புரையும் வால்நரை முடியினர் மாசு அற இமைக்கும் உருவினர் மானின் உரிவை தைய ஊன்கடு மார்பின் என்பழுந்து இயங்கும் யாக்கையர் நண்பகல் பலவுடன் கழித்த உண்டியர் இகலோடு செற்றம் நீக்கிய மனதிரர் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் கற்றோருக்கும் தாம்பரம் வாகிய தலைமையர் காமமோடு கடும் சினம் கடிந்த காட்சியர் மேவர துணியில் காட்சி முனிவர் முப்புக. பாருங்க, எப்படியான ஆக்கள் போகினோம். மர உரிய அணிஞ்சிருக்கணும் இல்லையா? நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர்கள் சாப்பாட்டையவர்கள் வெறுத்தவர்கள் ஒரு நேரம் தான் சாப்பிடுகிறோம். என்பழுந்து இயங்கும் யாக்கையர் அவன் உடம்பை பார்த்தா எப்படி இருக்குது? எலும்பு கூடு மாதிரி தான் இருக்குது இல்லையா? விரதம் இருந்து முருகப்பெருமான வணங்கி அவன் உடம்பு இப்படி போயிட்டு இருக்குது. காமமோடு கடும் சினம் கடிந்த காட்சியர். காமம் என்ற ஆசைகள் அவரிடத்துல இல்லை. கடும் சினம் கோபத்தை கடிந்தவர்கள் நீக்கியவர்கள் மேவர துணியில் காட்சி முனிவர் முற்புக. செற்றம் நீக்கிய மனதினர். இகலோடு செற்றம் நீக்கிய மனதினர். இகல் என்றால் பகை, செற்றம் என்றாலும் பகைதான். அப்ப இகல் என்றாலும் பகை, செற்றம் என்றாலும் பகை. பாருங்க, அவன் மனதில் எப்படி இந்த பகையை, செற்றம் என்பது பழமையான பகை. இப்ப நாங்கள் எத்தனை பழமையான பகையை உள்ளுக்க வச்சிருப்போம். சில வேளை முருகனிட்ட வந்து சன்னதிக்கு வாரதே பழைய பகைவன் அழியோணும் என்று வேண்டத்தான். என்னத்துக்கு வாரது? பழைய பகைவன் செத்து துளையோன் என்று வேண்டி எங்களையும் நாங்கள் நேரம் வீணாக இழக்கிறோம். ஏனென்றால் திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, மறந்தும் பிறன்கேடு சூழற்ற சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்து போய் கூட பிறனுக்கு தீமை வரணும் என்று நீ நினைக்காத. ஏனென்றால் நீ அப்படி நினைத்தாயாக இருந்தால் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அப்படி நினைத்தவனை அறமே தண்டிக்கும் என்று சிம்பிளா சொல்லலாம். அப்ப நீ மற்றவனுக்கு தீமையை யோசித்தால் அது உனக்கு வந்து விடியும். அதுதான் செய்வினை. அதான் என்ன செய்வினை? நீ செய்த வினை தான் செய்வினை. அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. பழைய பகமையை அழிக்கணும் என்று நாங்கள் வேண்டுறோம்டா, அது கூட இல்லாத துணியில் காட்சி முனிவர். துணி என்றது ஒரு சின்ன மெல்லி ஒரு வெள்ளை வேட்டியில ஒரு சின்ன கருப்பு தொட்டு இருந்தாலே பெருசா தெரியும் இல்லையா? அங்க வார அந்த அவர்களுக்கு அவைண்ட மனத்துல ஒரு சின்ன புள்ளி அழுக்கு கூட இல்லை. துணியில் காட்சி முனிவர் முற்புக வருகிறோம். அப்ப இவியலுக்கு முருகன் கிட்ட வருவாரா? வரமாட்டார். அப்ப எங்கட வேலை என்ன? நாங்கள் எங்கட இந்த மனமண்ட துணியை என்னையோனும் வெண்மையாக மாற்றணும். அது பாட்டால முடியும். பாட 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 இது என்ன செய்யும்? வெண்மையாக மாறும். இதை வெண்மையாக நீங்க மாறாமல் என்னதான் தலகுலா நின்றாலும், எத்தனை கோடி அன்னதானம் செய்தாலும், எத்தனை கோடி பொருளை கொண்டே முருகனிடத்துல கொடுத்தாலும் துணியில் காட்சி என்பது எங்களுக்கு சாத்தியப்படவில்லை என்று சொன்னால் எங்களாலே முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்றுக்கொள்ள முடியாது. மனத்தின்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்று திருவள்ளுவரை சொல்றார். உண்மையான அறம் என்ன? மனத்தின்கண் மாசு இல்லாமல் இருக்கிறது. துணியில் காட்சி முனிவர் முற்புக. அப்ப ஒரு சின்ன அழுக்கும் இல்லாத அந்த அடியவர்கள்
அங்கே உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறார்கள் என்று திருமுருகாற்றுப்படையிலே பதிவு செய்கிறார். நீங்கள் திருமுருகாற்றுப்படையை பாராயணம் பண்ணினால் துணியில் காட்சி முனிவர்களாக இருக்கின்ற ஒரு சின்ன பேராவது எங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். சின்ன பேராவது எங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அப்ப இந்த பாட்டுகள் மிக முக்கியமான திருமுருகாற்றுப்படை முடிஞ்சவர்கள் அதை வாசிக்க திண்டிச்சு பார்க்கலாம். வாசிச்சு பாராயணம் பண்ணினால் அது வர தொடங்கும். இது பார்க்க கடினமாகத்தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிற அந்த மொழியை பாருங்கள், அது கடினமாக இருக்கு இல்லை. இரண்டாவது அவ்வளவு பெரிய தமிழ். அதுதான் ஆரம்பகால முருகன் பாடல்களில் மிக முக்கியமானது. சிறுதனை மலரோடு விரைய மறியறுத்து வாரண கொடியோடு வயிற்பட நீறி ஊரூர் கொண்ட சீர்கள் விளவினும் ஆர்வலரேத்த மேவர் நிலையிலும் வேலவன் தைய வெறியர்களாலும் காடும் காவும் கவின்பரு துருத்தியும் ஆறும் குலனும் வேறு பல்லவையும் என்று இப்படி தொடர்ந்து போய் கொண்டு. அப்போ அதை கொஞ்சம் நிதானமாக நின்று ஊன்றி அதை கொஞ்சம் கட்டிட்டம் என்றால் மனம் என்ன செய்யும்? வெண்மையாக மாறும். அப்போ இதோட இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல வாரார். எப்படி இந்த முருகனை பாடினா என்ன நடக்குமெண்டாவாம்? எங்களோட நெஞ்சு கல்லாக மாறிட்டு இப்போ எங்கள் எல்லாருக்கும் அதானே பிரச்சனை இல்லையா? எங்களோட மனம் கல்லாயிட்டு ஊட்டி பாரம் சுமக்கேரா, மனப்பாரத்தை சுமக்கேராது, கல்லாயிட்டு. அப்ப நெஞ்சம் கல்லாகி இருக்குது. அந்த கல்லை இழக்கிறதுக்கும் ஒரு நுட்பத்தை அருணகிரிநாதர் பதிவு செய்கிறார். கந்தர் அனுபூதி தொடங்க எப்படி தொடங்குறார்? நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சேர் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் என்று தொடங்குற பாருங்க. நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக. ஏன் நான் இந்த 51 பாட்டையும் பாடுறேன்டா, உண்ட நெஞ்சமண்ட கனகல்லு கனத்து போயிருக்கிற அந்த கல்லு உருகோணும். அது உருகினாத்தான் நீ முருகனை உன்னை தேடி வர வைக்கலாம். நீ இந்த கனகல்லோட நீ போக போக முருகன் சிலபல நான் இந்த கனகல்லோட நான் சந்நிதியில வேடிக்க முருகன் ஆத்த கடந்து அங்கால நிற்பேன். ஏன் கிட்ட வரையலாம். இப்போ நான் கனகல்ல இல்லாமல் ஆக்கி போட்டு நான் இதில் இருந்தாலும் முருகன் எங்கே வந்து நிற்பார்? இதில் வந்து நிற்பார் அல்லது பக்கத்தில் வந்து நிற்பார். ஏன் வரலாம்? இவனுக்கிட்ட வரலாம், பரவாயில்லை இல்லையா? இவனுக்கிட்ட ஓரளவுக்கு வரலாம். இருக்கிறார்களுக்கு இவன் பரவாயில்லை. ரெண்டாவது அந்த அசஸ் பண்ணு தானே இல்லையா? பண்ணிட்டு கொஞ்சம் பாருமே. நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக பாட்டு பாடணும். இப்போ கந்தர் அனுபூதி சிம்பிளான பாட்டு. இப்போ திருமுருகாட்டுப்பட இவ்வளவு உயர்வண்டா கந்தர் அனுபூதி சிம்பிளா பாடும் பாருங்க. ஆடும் பரி வேலனி சேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரன் உல்லாச நிரகுல யோக வித சல்லாவ வினோதனம் நீயலையோ எல்லாமற என்னை இளந்தனலம் சொல்லாய் முருகா சுடபூபதியே. சிம்பிளாங்கள சொல்லுவார். செம்மான் மகளை திருடும் முருகன் பாருங்க. செம்மான் மகளை திருப்பி வள்ளிதான். செம்மான் மகளை திருடும் முருகன் பொம்மான் முருகன் புறவானிறவான் சும்மா இரு சொல் அறகின்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்துள்ளன. சும்மா இருக்கிறது. அப்போ மனம் பாடப்பாட எளிமையாக வந்தால் சும்மா இருக்கிறது சாத்தியப்படும். இப்போ எங்களுக்கு சும்மா இருக்கிறார். இப்போ ஒரு அறிவுக்கு உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். இப்போ அண்மையில் நெதர்லாந்தில் ஒரு போட்டி வைக்கணும். ஏன்னா உலகம் முழுக்களுமே இந்த போன் பாவனைகள் இணையதளத்தின் பாவனைகள் இதுகள் எல்லாம் இருக்கிறபடியா மனுஷன் சும்மா இருக்கலாம் இருக்கு. ஏதோ வடிவென்ற ஒரு பகுதி படம் ஒன்று சும்மா இருக்கிறது. வடிவல் சொல்லும் வந்து என்னுடைய எங்க நானும் சும்மா இருக்கிறேன், நீயும் சும்மா இரு பாப்பம் இருக்கலாமா? சும்மா இருக்கிறது அவ்வளோ பெரிய அலுவலன் நான் நினைக்கிறேன். சிம்பிள் அலுவலன் நினைக்கிறேன். ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு போட்டி நடத்துகிற மாதிரி ஒரு படத்தில் ஒரு காட்சி. இப்போ நெதர்லாந்தில் ஒரு போட்டி எப்படி சும்மா இருக்கும். இப்போ அண்மையில் போன 2-3 கிழமைக்குள்ள நடந்தது. அது ஒரு போட்டி அறிவிச்சா எப்படி எல்லாரும் வரணும் சும்மா இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணித்தியாலும் சும்மா இருக்கும். ஒன்றும் செய்யக்கூடாது. போனும் பார்க்கக்கூடாது, ஒன்றும் பார்க்கக்கூடாது, சும்மா இருக்கணும். நித்திரையும் கொள்ளக்கூடாது. நித்திரையும் கொள்ளக்கூடாது, சும்மா இருக்கணும். டாக்டர்ஸ் கொஞ்சம் பேர் நிற்பினோம். நின்று கூட ப்ரெஷர்களை செக் பண்ணுவோம். என்ன செக் பண்ணுவீங்கன்னா ப்ரெஷரை செக் பண்ண வடியாக யோசிப்பாங்க. இப்போ நீங்கள் சும்மா இருக்கிறேன்னா சிம்பிளானு யோசிப்பீங்க. நீங்கள் சும்மா இருந்து பாருங்க, கனவேருக்கு ப்ரெஷர் கூடும். ப்ரெஷர் கூடி காட் வெடிக்கிற மாதிரி வந்துடும். டென்ஷன் ஆகி இமோஷனல் ஆகி பிரச்சனை ஆகி பாருங்க. அப்படி தண்ணி கடைசியாக ஒரு ஆளை தான் தெரிய சேர்க்காங்க அந்த போட்டியில். ரிலாக்ஸாக இருந்திருக்காரு, அவர் சும்மா இருந்திருக்காரு. அவர் நம்ம மாதிரி ஆளை தெரியாது, ஆனால் சும்மா இருந்திருக்காரு. இப்போ சும்மா இருக்கிறத பெரிய அளவில். அப்போ ஆன்மீகத்தில் சும்மா இருக்கிறத யோசிச்சு பாருங்க இல்லையா? அப்போ சும்மா இருக்க நீங்கள் இன்றைக்கு போய் வீட்டில் இருக்க திருண்டிக்கு பாருங்க. சும்மா இருக்க போன் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு கதிரையில் போய் சும்மா அப்படியே இருந்து ஆகாயத்தை பார்த்தோன்னு இருங்கவா 7 மணி செய்து பாருங்க. ஒரு 1 மணித்தியால் 6 ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா இருக்கவங்கள புள்ள விடாது, கணவர் விட மாட்டார், மனுஷி விடாது, பக்கத்து வீட்டுக்காரர் விடாது, டிவி விடாது, அங்கால சத்தம் விடாது, இது விடாது. இப்போ இது சும்மா இருக்கைகள் உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை வெளியில் பூதாகரமாக கிளம்பி வந்து உங்களோட ப்ரெஷரை கூட்டும். ப்ரெஷரை கூட்ட பயத்திலேயே என்ன செய்வீங்க? கனவே வேலை செய்கிறது ஏனென்றால் தங்களுக்குள்ள உள்ள ப்ரெஷர் வெளியில் தெரியாமல் இருக்க தாங்களுடைய இயங்கி கொண்டிருக்கிற மாதிரி நடிச்சு கொண்டு இருப்பினும் சும்மா இருக்க மாட்டேன். அப்போ சும்மா இருத்தல். இப்போ இப்படியான சில விஷயங்கள் இந்த பாட்டால சாத்தியப்படும். அப்ப இந்த மனத்தை நெஞ்சக்கனகல்ல உருவ செய்கிறது
அப்போ இலகுவாக முருகன் அருளை பெறுறதுக்கு இன்னும் ஒரு நுட்பத்தை கந்தர் அனுபூதிக்குள்ளே வச்சிருக்கார். கந்தர் அனுபூதிக்குள்ளே வச்சுக்கிறார், கந்தர் அலங்காரத்துக்குள்ளே வர்ணகினார் வச்சுக்கிறார். கெடுவாய் மனநே கடிகள் கரவாதிடுவாய் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நடுவேதனை சூழ்வடவே விடுவாய் வினையாவையுமே. கெடுவாய் மனநே கதிகள், கெட்டு போகிற மனமே உனக்கு ஒரு கதி சொல்கிறேன், ஒரு நல்ல இது சொல்கிறேன் கேள். ஏனென்றால் நீ கொடுப்பாய், மற்றவர்களுக்கு கொடு, கரவாதிடுவாய் இறைதாள் நினைவாய், வடிவேல் இறைதாள் நினைவாய். இப்படி கொடுத்து கொண்டீங்கன்னா உண்ட மனம் ரிலாக்ஸாக இருக்கும், முருகன் உன்னை தேடி வருவான். இதே விஷயத்தை கந்தர் அலங்காரத்தில் சொல்கிறார். எப்படி தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானமென்று விடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுபாறு முய்ய கொடுங்கோவச் சூருடன் குன்றம் திறக்க வைவேல் விடும் கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. பாருங்க, வள்ளியை வீட்டவர் மாதிரி வள்ளியை வந்து அடைஞ்ச மாதிரி தான் சொல்கிறபடி ஒன்றும் செய்யாதீங்க. தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்று விடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுபாறு முய்ய கொடுங்கோவச் சூருடன் குன்றம் திறக்க வைவேல் விடும் கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படும். முருகப்பெருமான தானே அவர் வருவார், வந்து உங்களுக்கிட்ட நிற்பார். இப்போ அவர் திருப்பி அழுத்துறார். கொடுக்குற பழக்கம், ஏன் கொடுக்குற பழக்கம்ன்றது சும்மா வராதுங்க. இப்போ கனவை யோசிக்கிறேன்டா, கொடுக்குற ஆக்களை பெரிய ஆக்கள் என்று நாங்கள் புகழ்கிறோம். என்ன நினைக்கிறீங்க நீங்கள் தான்? ஒரு ஆள் கொடுக்குறார் என்றால் நாங்கள் நினைக்கிறோம் அவர் தான் கொடைவள்ளல் இல்லையா? கொடைவள்ளல் என்று நாங்கள் புழுகிறோம் அவரை கொடுக்குறவர். ஆனால் கொடுக்குறவர் பெரிய ஆள் இல்லை, வேண்டுறவர் வேண்டுறபடியாத்தான் கொடுக்குறவர் பெரிய ஆளாக மாறுற. ஒரு சென் கதை இருக்கிறேன்டா, ஒரு துறவிட்டு ஒரு அரசன் கொண்டு வந்து 500 பவுன் கொடுக்குறார். 500 பவுன் கொடுக்குறார். கொடுத்துட்டு துறவி வேண்டியதா இடிஞ்சளவை 2 வச்சாச்சு. இப்போ இவர் நிற்கிறார், பம்மி கொண்டு நிற்கிறார். இல்லை 500 பவுன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த அவருக்குள்ள ஒரு ஓட்டம், என்ன இவன் 500 பவுன் வேண்டி என்னவான் இல்லையா, என்ன செய்வார் ஒன்று அந்த பேசாமல் இருக்கு. இப்போ 500 பவுன் பக்கத்தில் வச்சாச்சு. இப்போ இவர் போகிறார். அரசன் போயக்குள்ள யோசிக்கும், கொஞ்சம் தூரம் போனார், திரும்பி வந்து சொல்வார், சுவாமி நான் உங்களுக்கு 500 பவுன் தந்தனான் இல்லை இல்லையா, 500 பவுன் தந்த நான் ஒரு நன்றியாவது நீங்கள் எனக்கு சொல்லலாம் தானே, ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் தானே இல்லையா? இப்போ யூடியூப்பில் கணக்கு பேர் தேங்க்ஸ் சொல்கிறோம் இல்லையா, கொடுக்குறது நன்றி 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 இல்லையா? அப்போ நன்றி சொல்லலாம் தானே என்று சொல்லி அவர் கேட்க துறவி சொன்னார், ஏன் நான் நன்றி சொல்லணும்? நீ தான் எனக்கு நன்றி சொல்லணும். ஏன்? நான் அதை வேண்டினபடியால் தான் நீ என்னவா மாறினி, தானவானாக மாறி. அப்போ யாருக்கு நீ நன்றி சொல்லணும்? எனக்குத்தான் நன்றி சொல்லணும். நாங்கள் நினைக்கிறது கொடுக்கிறவர் பெரியால், வேண்டுறவர் பிச்சைக்காரன். அப்படி இல்லை. ஏன்? இவர் ஓமன்தான் அவர் கொடுக்கலாம். யோசிப்பார். இப்போ நாங்கள் மாறித்தானே யோசிக்கிறோம் இல்லையா? கொடுக்கிறவர் தான் பெரியால், வேண்டுறவர் தாழ்ந்தாள் இல்லை. இப்போ தாழ்ந்தாள் என்று நீங்கள் நிற்கிறதே பிள்ளை. அப்போ கொடுக்கிறது பாருங்க. அவர் அருணகிரிநாதர் இன்னொரு பாட்டில் சொல்றார், வையிற் கதிர்படி வேலோனை வாழ்த்தி வரைஞருக்கு என்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள். நொய்யில், நொய் என்றது அந்த குறுநாள். ஒரு குறுநாள் எவ்வளவு மிஞ்சுதோ அதில் அரைவாசியாவது கொடுக்கப்படவங்க ஒவ்வொரு நாள். இப்போ குறுநாளே மிச்சம், அந்த குறுநாளில் ஒரு அரைவாசியாவது கொடுங்கோ, யாருக்காவது கொடுங்கோ. நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின் அதான் அடுத்த உவமை தான் முக்கியம். வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளும் உதவாது காணும் கடை வலிக்கே. பாருங்க உவமையை பாருங்க. உங்களோட உடம்புல இருந்த ஒரு நிழல் விழும். வெயிலுக்கு நீங்க போங்க, வெயிலுக்குள்ள போயக்க உடம்புல இருந்த ஒரு நிழல் விழும். அந்த நிழல்ல நீங்க வெயிலுக்கு ஒதுங்கலாமா? ஐயோ வெயிலா கிடக்குதுன்னு கூட நிழல்ல நீங்க ஒதுங்குவீங்களா? ஒதுங்கலாமா? பாருங்க உவமையை பாருங்க. வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் ஒதுங்கலாமா? ஒதுங்கலாது. அதே போல கையிற் பொருளும் காணாது கடைவழிக்கு. நீங்கள் கடைசியா இந்த உலகத்தை விட்டு போயக்க ஒன்றும் உங்களுக்கு பின்னால வராது. இந்த உடம்பின் வெறுநிழல் போலதான். அப்ப நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள், கொஞ்சமாவது கொடுங்க என்று பாருங்க பாட்டுக்கூடாக சொல்றேன். அப்ப இதை பாடினாத்தானே உங்களுக்கு இந்த அனுபவம் வரும். இப்போ இதை தெரியாம அந்த அனுபவம் வரும். அப்போ அந்த அனுபவத்தை எடுத்துக்கொள்றதுக்கு அது மிக முக்கியமானது. மற்றது நீங்கள் பாடல்களுக்குள்ள போனீங்கன்னா இந்த வருத்தத்தை தீக்கோணும் என்றெல்லாம் கணக்க பாட்டுகள் இருக்கும். பாருங்க திருப்புகளுக்குள்ள அப்படி கணக்க பாட்டு இருக்கு. வருத்தத்தை தீக்கோணும், இந்த வருத்தத்தை நான் விடணும் என்றால் அதுக்கெல்லாம் பாட்டு இருக்கு. தேவாரங்களுக்குள்ளேயும் இருக்கு. அப்போ அதை நாங்கள் நம்பிக்கையோட பாராயணம் பண்ணினால் அது நடக்கும். இப்போ விஷ்ணு சகஸ்கார நாமம் என்றால் 1008 நாமத்தையும் திருப்பி திருப்பி உச்சரித்தாலே வருத்தம் இல்லாமல் போகணும்னு சொன்னாங்க. அது சரியாக உச்சரிக்கணும், அவ்வளோதான். அப்போ திருப்புகளுக்குள்ள பாருங்க, இருமலும் ரோக முயலகன் பாத எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகளமால இவையோடே பெருவயிறு இழை எரிகுலை சூளை பெருவலி வேறும் உளநோய்கள். இப்போ நான் உளநோய்கள் என்றே என்ன சொல்றது, இப்படி இருக்கிற நோய்கள். ஆனால் அதுக்கு இன்னொரு கருத்து எடுத்துக்கலாம். உளநோய்கள் என்றா என்ன? சைக்காலஜிக்கல் பிரச்சனை. உளநோய்கள் இல்லையா? உளநோய்கள் பிறவிகள் தோறும் எனநலியாத படியுணல் தாள்கள் தருவாயே. அப்போ அதைத்தானே படிக்கணும். படித்தா தானே இல்லை நம்பிக்கையோட நீங்கள் படிக்கணும். இப்போ படித்தா தானே அவர் எங்களுக்கு அதை தருவார். அப்போ அதை படிக்காமல் அவர் எங்களை நோக்கி வர பண்ணாமல் நாங்கள் என்னென்று வாழ்றது? அப்போ பார்த்தீங்கன்னா பாடல்கள் இதுகளை எங்களுக்கு
சொல்லி தருகிறது. இப்போ நீங்கள் திருப்புகளுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்கு ஞாபகமான பாட்டுகள் முதுமையை பற்றி அதை பற்றி தான் இருக்குது. சும்மா ஓரளவுக்கு தமிழறிவோடையே நாங்கள் அதை எடுத்து வாசிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் போகிறது மிக முக்கியமானது. அப்போ பொத்தத்தில் இப்போ நான் ஒரு முடிவுக்கு வாரன். இந்த பாட்டு முருகன் அயில்வேலன் கவி பாட்டு கணக்கை இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதில் இந்த அருணகிரிநாதர் சொல்கிறாங்க, அந்த முருகண்ட பாட்டு நான் சும்மா பாடலைங்க, சும்மா பாடலை. இப்போ அது அவற்றை சொல்லு இல்லையா? தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றே, பாவடி ஏட்டிலும் பட்டதன்றே மூவடி கேட்டு அன்று அன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் சிற்றடியே. இந்த முருகப்பெருமானுடைய அந்த சின்ன பாதம் இல்லையா, தாவடியோட்டு மயிலிலும், இந்த மயிலில் மட்டும் இல்லை, தேவர் தலையில மட்டும் இல்லை, என்ற பாவடி ஏட்டிலும், நான் பாடியிருக்கிற இந்த ஏட்டிலையும் அவனுடைய பாதம் பட்டிருக்கிறது என்ற ஒரு பதிவை கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் பதிவு செய்கிறார். நீங்கள் இதை நம்புறீங்க என்றால் அப்படி நம்புவோம். தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றே சிற்றடி, முருகப்பெருமானுடைய சிற்றடி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வீகமான அந்த பாட்டை பாடுகின்ற பேறு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் தானே. அப்படி ஒரு பாட்டு பேறு எங்களுக்கு கிடைத்தால், இப்போ அவற்றை பாட்டை நீங்கள் பாடினால் சிலது நடக்கும். உங்கள் அனுபவத்தில் சொல்கிறேன், சிலது நடக்கும். நீங்கள் பாடி பாருங்க, நடக்கும். சிலது நடக்கும். அது உங்களை அறியாமல் நீங்கள் கண்டுகொள்வீங்க. அதை நீங்கள் பாடி பாருங்க. நீங்கள் அவரை பற்றி தான் யோசிக்காங்க, நீங்கள் பாடுங்க, அவ்வளோதான். உங்களோட பாட்டில் இருந்து நீங்கள் பாடுங்க. அது வேணும் இது வேணுமென்றெல்லாம் பாடாங்க, பாடுங்க இல்லையா? அப்படி பாடினீங்கள் என்றால் எப்படி கிடைக்கும்? முடியா பிறவி கடலுள் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். மிடி என்றது வறுமை. அவையில் பிறவி கடலுக்குள்ள போக மாட்டினோம். வறுமைக்கு முருகனை கும்புறவியலுக்கு வறுமை வராது. முருகனை கும்புறவியலுக்கு வறுமை வராது. இது ஒரு வாக்கு. அப்படி வறுமை வருதென்றால் நாங்கள் கும்புறதுல எங்கோ பிரச்சனை இருக்கு. நாங்கள் கும்புறதுல எங்கேயோ பிரச்சனை இருக்கொழிய முருகன்ல பிழை இல்லை, எங்களில் தான் பிழை. எங்களில் தான் பிழை இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பாடினால்தான் எங்கள் சில இளம் தலைமுறைன்ற ஒரு வசனத்தில் சொன்னால் ஒரு கெத்து வரும் இல்லையா? ஒரு கெத்து என்னென்று வரும்? நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூட்டன் செய்யும் குமரேசரில் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். எனக்கு முன்னுக்கு அது வந்தால் நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? ஏன் குறிப்பி பார்க்கணும்? ஏன் குறிப்பி பார்க்கணும்? ஏன் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுவோம்? பாருங்க, நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூட்டன் செய்யும். அடுத்து சொல்லுவார், இப்படி போட்டி பாட்டிங்கண்டா, செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பாருங்க, படிச்சால் இங்க பிரமன் எழுதியிருக்கிறார் என்று சொன்ன எழுத்திருக்கு இல்லையா, அது அந்த முருகப்பெருமானுடைய கால்பட்டு அழிந்தது என்று ஒரு பாடல்ல பதிவு செய்கிறார். இதை நாங்கள் அருணகிரிநாதனை நீங்க நம்பினால், அவர் பாட்டை நம்பினால், அவர் முருகன் மீது பாடி இருக்கிறார் என்று நம்பினால், அந்த பாட்டை நீங்கள் பாடினால் அவர் சொன்ன அவ்வளவு விஷயத்தையும் நாங்கள் அடையலாம். அப்ப அடைந்தால் அதனால சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலாம். இப்ப கடைசியா தலைப்பு வந்து நாங்கள் முடிப்போம். இப்படியான அந்த பாட்டெல்லாம் இருக்குண்டா அதை எப்படி படிக்கணும்ன்றதானுங்க முதல் பிரச்சனை. அதை சொல்லி குடிப்ப முடிக்கிறது, எப்படி படிக்கிறது. இப்ப இந்த தலைப்பு இருக்குத்தானே, அயில்வேலன் கவி என்ற தலைப்பு இருக்கு. இந்த தலைப்பு எங்கேருந்து எடுத்தேன்டா, கந்தர் அலங்காரத்திலிருந்து எடுத்தது. அந்த பாட்டு என்னண்டா, அழித்து பிறக்க விட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீரில் எரிமூண்டதன விழித்து புகையள பொங்கு வெங்கூற்றன் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கு மன்றோ கவி கற்கின்றதே. என்னண்டு, எப்ப நாங்கள் பாட்டு பாடுற வலிக்கிறோம் என்றால், இயமன் வந்து வயது போய் ஓய்வு பெற்று இல்லையா, வேற வேலையே ஒன்றும் இல்லை, என்னவாவது செய்யணும் உடனே தேவார புத்தகத்தை தூக்கி கமகட்டுக்க வச்சு கொண்டு வலிக்கிறார். என்னத்துக்கு வலிக்கிடுவார்? பயண பாட வலிக்கிடுவார். பயண பாட வலிக்கிட்டு என்ன பயன் வரும்? எழுத்து பிழையற கற்கின்றீர்கள். பாருங்க, எழுத்து பிழை இல்லாமல் அதை கற்கணும் என்றால் சின்ன வயதிலான படிக்கணும். இங்க நாக்கு குளர தொடங்கிடும், வயது போனோன்னு நாக்கு பிறலாது, சில லானாக்கள் சரியா உச்சரிக்க வராது. என்ன நடக்கும்? இது பாடிக்கொண்டிருக்கும். சில பேர் நீங்க பாட்டுங்கண்டா டிவியில எல்லாம் பாடுறதை கேட்டால் எங்கேயோண்டு எழும்பி ஓடணும். ஏன்? நாக்கு பிறழுதில்லை. ஏனென்றால் அவர் சின்ன வயதில் அதை பிரட்டு. எப்ப பிரட்டுறார்? பெரியவராகி பிரட்டி அவர் தன்னையும் பிரட்டி மற்றவர்களையும் முன்னேறார், பிரட்ட வைக்கிறார். அப்ப அழித்து புறக்க விட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற அன்பால படிக்கணும். அன்பு. அப்ப அன்பால படிக்க எழுத்துப்பிழ சில பிரச்சனை வராது.
இரண்டால் ஒருத்தர் விஷ்ணுவை கும்பிடுறார், பத்மநாபோ மரப்பிரபு என்று சொல்லி சொல்லி கும்பிடுறார். என்னண்டு பத்மநாபோ மரப்பிரபு, பத்மநாபோ மரப்பிரபு என்றா பத்மநாபன் என்ற விஷ்ணு மரத்துக்கு பிறவு ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கொண்டு அவர் நேரார் தன்னை வீட்டுக்கு அங்கே முன்னுக்கு நிற்கிற அரச மரத்தையும் சுற்றி 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 அந்த கும்பிட்டு கொண்டிருந்தால் ஒரு சமஸ்கிருத பண்டிதர் வார, சமஸ்கிருதத்தில் விற்பனான ஒரு பண்டிதர் வந்து பார்க்கிறார். இவன் என்னோட புளிய அந்த மந்திரத்தை சொல்றான், பத்மநாபோ மரப்பிரபு, பத்மநாபோ மரப்பிரபு ஒன்றே புளியா சொல்றான்னு கூப்பிடுறாரு. நெஞ்சவா நீ மந்திரத்தை பிள்ளையா சொல்ற, இது அப்படி இல்லை மந்திரம். எப்படி மந்திரம்? பத்மநாபோ அமரப்பிரபு என்று பிரிக்கணும், மரப்பிரபு என்று பிரிக்கக்கூடாது. என்னென்று பிரிக்கணும்? அமரப்பிரபு என்று பிரிக்கணும். அப்படி அமரப்பிரபு என்று பிரித்தால் தான் அமரர்களுக்கு தலைவன் என்று அதுக்கு அர்த்தம் வருது. நீ மொக்கத்தனமா அரச மரத்தை சுத்தி கொண்டிருக்கிற, இதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி இவர் சொல்லிட்டு போயிட்டான். சொல்லிட்டு போனா அப்ப இவன் என்ன, அப்ப மரப்பிரவு இல்லை தானே, இல்லையா? அவன் நினைச்சது மரப்பிரவு உண்டு, இது அமரப்பிரவு இல்லோ விட்டுட்டு அந்த அளவை விட்டுட்டு வீட்டு திண்ணையில இருந்து கொண்டு பத்மநாபோ அமரப்பிரவு, பத்மநாபோ அமரப்பிரவு ஒன்று அரச மரத்தை சுத்துறதை விட்டுரும். இப்ப இந்த பண்டிதத்தை கனவுல விஷ்ணு போய் கேட்கிறார், உண்மையாரையா சமஸ்கிருதம் படிக்க சொன்னது, உண்மையார்